ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திரும்பியும் வந்துவிட்டேன். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொதப்பி இருக்கிறது, இருந்தாலும் சில விஷயங்கள் நல்லாவும் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு காட் ஆர்மர், அதாவது காட் ஆர்மர்னால் ஒரு நல்ல ஒரு ஆர்மல் வந்து செய்ய போகிறோம் வித் என்சான்மெண்ட்லாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு லேப்பிஸ் வேணும் கைஸ். எனக்கு லேப்பிஸ் இல்லாமல் ரொம்ப கடுப்பாக இருந்தது. அதனால் ஏன்னா லேப்பிஸ் இருந்தாலும் என்சான் பண்ண முடியும். அதனால் முதலே வந்து என்சான்மெண்ட் பண்ணுறதுக்காக லேப்பிஸை தேடி வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்சான்மெண்ட் டேபிள் செட்டப் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு நம்ம லேப்பிஸை வச்சு நான் வுட்டு வச்சிட்டேன் தெரியாமல். ஸோ அன்பிரேக்கிங் 3 தரேன்னாங்க. அதில் வந்து ஒரு ஃபார்ச்சூன் 3 கிடச்சிது. அப்புறம் இங்கே ஒரு டைமண்ட் பார்த்தேன். அப்புறம் இங்கே ஒரு கேவுக்கு திரும்பி வந்து பண்ணோம். லேப்பிஸு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லேப்பிஸ் கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டதுனால போய்ட்டு ஃபுல்லாக மைனிங் தான் பண்ணிட்டுருந்தேன். இங்கே ஒரு ஜாம்பி இருந்தான். அவனை கொண்டா லேப்பிஸ் கிடைக்கிது. என்னடா இதுன்னு பார்த்தா அவன் பிக்கப் பண்ணிட்டுருக்கான் போல். அப்புறம் இங்கே திரும்பியும் அண்டர் கிரவுண்டில் சும்மா மைன் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா டைமண்ட்லாம் கொஞ்சம் தேவைப்படும்ல, எக்ஸ்ட்ரா ஆர்மர் ஏதாவது செய்யணுன்னா மர்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தால் ஃபார்ச்சூன் 3 வச்சு மைன் பண்ணி ஒன்று தான் தராங்க. நம்ம லக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி விடுங்க. இங்கே சுற்றி ஏதாவது இருந்தாவது நல்லாயிருக்கும். சுற்றி எதுவும் இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி தோண்டி பாருங்கள் எங்கேயாவது இருந்தால் வரும். இந்த பாருங்கிறது மேலே இருக்கா. நான் அதை தோண்டலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி தான் நீங்கள் சுற்றி தேடி பார்க்கணும். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல எதாவது கிடைக்குமான்னு திரும்பி தேடலாம் வாங்க. ஐயோ நல்லாடே ஒரு டைமண்டு கொடுத்தீங்கன்னு அதுக்கு இப்படியாடா போடா வாங்கிட்டு அப்படின்னு வேறு இடத்துக்கு நான் போயிட்டேன். அப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு லேப்பிஸ் திரும்பியும் பார்த்தேன். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஏறி இறங்கிட்டு இருப்பேன் பாருங்கள். அது கலெக்ட் பண்ண முடியாமல் கீழே விழக்கூடாது மேலேயும் போகக்கூடாதுன்னு. அப்புறம் இங்கே சரி ஓகே ரைடு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அப்போ எமரால்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஹீரோ ஆஃப் தி வில்லேஜ் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் எமரால்டும் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். வந்துட்டு இங்கே இருக்கிறவனா டமால்னு நடிச்சிட்டு உப்படா இங்கே அப்படி அவ்வளோதான். அந்த ஆம்னியஸ் பர்சன் எடுத்துகிட்டு ரைடு அவனை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இவனுங்க தான் கோட்டை ஊதுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இது நான் 3xல் போட போகிறேன். 3x கிட்ட 2x கிட்ட போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக தெரியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அவனுக்கு ஸ்பான் ஆகிட்டானுங்க. அயன் ஃபார்ம் மேலே ஸ்பான் ஆகிட்டாங்களான்னு வந்து பார்த்தா இல்லை. அப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. போட்டு தேடுறேன். ஐயோ இதுக்குள்ளே எங்கேயா ஸ்பான் ஆகிட்டாங்கன்னு பார்த்தா இங்கேயும் அவனும் இல்லை. அப்போ எங்கே தான் போனானுங்கன்னு தேடிட்டு இருந்தால் இங்கே இருக்காங்க. வெறும் 3 பேருக்காடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரவுண்டு 3 பேர் தான் போல். சரி ஓகே நான் டமால் நடித்தேன். இங்கே ஒரு ஸ்வாடு எனக்கு கிடச்சிது கைஸ். 2 ஸ்வாடு கிடச்சிது. அந்த 2 ஸ்வாடுமே மர்ஜ் பண்ணி பயங்கரமான லூட்டிங் 2, அன்பிரேக்கிங்கு, ஷார்ப்னஸ் 4, ஃபயர் ரெஸ்பெக்ட் எல்லாமே இருந்து ஒரு அயன் ஸ்வாட் கிடச்சிது. நல்லா இருந்தது. அதை தான் வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணுற தைரியமே வந்துச்சு எனக்கு. சரி திரும்பியும் வந்து இங்கே ஹீரோ ஆஃப் தி வில்லேஜ் கிடச்சிருச்சா, அதை வச்சு கொஞ்சம் ட்ரேட்லாம் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்துக்கிங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா. இப்போ நான் போயிட்டு ஒரு டைமண்ட் ஸ்வாடு 2 வாங்கினேன் வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி. சரிங்களா, ஷார்ப்னஸ் 3 இதெல்லாம் இருக்கா. இது 2த்தையும் மர்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். மர்ஜ் பண்ணிவிட்டு மெண்டிங் போட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். மெண்டிங் புக்கும் எடுத்துட்டேன். அது நம்ம காட்டல, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு. ஸோ அது காமிச்சேன்னா நீங்கள் வெக்ஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் இந்த பாருங்கள் மெண்டிங்கு போட்டுடலாம். எடுத்துக்கிட்டேன், அப்புறமா போட்டுக்கிறேன். எக்ஸ்பியில் அப்புறமா தேவைப்பட்டுச்சு, அதனால தான். அப்புறம் இந்த பையன் வந்து ப்ரொடெக்ஷன் 2 தந்தாங்க. நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் எனக்கு நம்மளுக்கு என்சான்மெண்ட்டில் நான் ஒரு ஸ்டாக் கிட்ட லேப்பிஸ் வச்சு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதனால் ப்ரொடெக்ஷன் 2 புக்கே வாங்கிடலான்னு புக் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கடுப்பாயிட்டு இங்கே பாரு எமரால்டு தூக்கி போட்டேன் தெரியாமல். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே கடை காமிச்சிருப்பேன். என்னென்னா பண்ண நீ, ஏன்னா வீடியோ லென்த்து நான் வந்து 3 மணி நேரம் வீடியோ 12 நிமிஷத்துக்கு இன்றைக்கி எடிட் பண்ணேன்னு சொன்னால் நம்பிக்கலாம். அது மாதிரி தாங்க எடிட் பண்ணேன். இதில் வேறு இந்த மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு ஃபில்ட்ரு பார்த்தேன். ஐ மீன் இது RTX பார்த்தேன். அது பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு விளாடுற வரைக்கும். ரெக்கார்டுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா கேவலமாக இருந்தது. சரி அப்புறம் இங்கேருந்து ஒரு இது எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரூ இன்ஸ்டண்ட்டா, அந்த ப்ரூ இன்ஸ்டண்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதை வச்சு ஒரு வில்லேஜரை நம்ம கொண்டு வர முடியும். பேர் வந்துட்டேன், கிளர்க்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளர்க்கை வச்சு நம்ம கொஞ்சம் வித்தைகள் காட்டலாம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய ஜாம்பி கறி கோல்டெல்லாம் இருக்குது. இது 2மே அவங்கக்கிட்ட விற்கும். நிறைய எமரால்டும் கிடைக்கும் இது 2மே. அப்புறம் இங்கே வந்து ஒருத்தர் அவனை வந்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காஞ்சி தட்டேன், செத்து போயிட்டான். ஐயையோ அப்படின்னு யோசிச்சு என்னையா விழுந்துட்டான், என்னையா செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு.
அப்புறம் வந்து எல்லா இன்கட்டையும் தூக்கிட்டு நம்ம ஃபுல்லாக இது பண்ணிடலாம், எல்லா கோல்டையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த கோல்டை மாற்றிடலான்னு பிளானை போட்டு எடுத்துக்கிட்டா இருக்கேன். அப்புறம் கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக விட்டேன்னு எனக்கு தெரியும், ஸோ மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வீடியோலாம் நம்ம கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் வீடியோ நம்ம ரொம்ப நேரம் பெருசாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணுங்க. நான் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் எப்படியா போயிட்டோம். நான் லைவ் போட்டுருவேன். லைவ் போட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் வந்து பெருசாலாம் லைவ் போட மாட்டேன். 1 மணி நேரம் அது மாதிரிலாம் லைவ் போட்டு பார்த்து ஃபுல்லாக பார்க்க விட மாட்டேன். நான் ஒரு 20 மினிட்ஸாக லைவ் போடுவேன். ஒரு டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸாக லைவ் போடுவேன். அது நீங்கள் அது நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்புறமா வந்து வீடியோலேயே கூட பார்த்துக்கலாம்ல லைவ் முடிஞ்சோடனே. அதனால் கொஞ்சம் 20 மினிட்ஸ் கூட இல்லை, அவ்வளோ 20 மினிட்ஸாக போடுவேன். அது நீங்கள் பார்க்குறதும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நான் எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் டைம் சொல்லிடுவேன், இந்த டைமுக்கு போடுவேன்னு சொல்லிடுவேன். டெய்லியும் வந்து அங்கே அப்போ ஆஜராயிருங்க, சரிங்களா? ஸோ அதான் கைஸ். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டு இருந்தேன், சாம்பி கறியும் அவங்ககிட்ட விற்று போகணும்னு சொன்னல. பாருங்க நம்மக்கிட்ட எவ்வளோ சாம்பி கறி இருக்குங்க. பாதியெல்லாம் அந்த இவன் எடுத்து குப்பை தொழில் போட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இதை விட நிறைய இருந்தது முன்னாடி. நான் எடுக்க வந்துக்கிட்டே இருந்தது கைஸ், அது மாதிரி இருந்தது இது. சரி ஓகே அப்படின்னு போய் தூங்கிட்டேன். நைட் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோவில் தாங்க கைஸ் நான் தூங்குறது தடவை உங்களுக்கு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த டேஸ் பிளேடு இருந்ததில்ல, அதை தூக்கிட்டேன். 100 நாளுக்கு மேலே போயிடுச்சு. இணையா மட்டும் 100 நாளுக்கு மேலே நீங்கள் யோசிச்சிருவீங்க, அதனால தான் தூக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் கோல்டாக மாற்றணும் திரும்பியும். இது வேறு போயிட்டுருக்கோம் ரொம்ப நேரம். இந்த கோல்டு ப்ராசஸ் தான் நம்ம இதுவாக இருக்குது. அந்த ஆட்டோ கிராஃப்டர் இருக்குல்ல கைஸ், அது எப்படி வந்து இது பண்ணணும்னு நான் பார்க்கணும். பார்த்துட்டு அதை வந்து செட் பண்ண போகிறோம் நாளைக்கு. அந்த வேலையை முன்னே பார்க்கணும். பார்த்துட்டு என்ன அது கதைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 12 நிமிஷம் வந்துருச்சு. 10 நிமிஷத்தில் பண்ணலான்னு பார்த்தே 12 நிமிஷம் வந்துருச்சு. இந்த கோல்டெல்லாம் இது பண்ணது வந்து காமிச்சிருக்கலாம் வேணான்னு தோணுது. பட் ஆனால் நான் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். சும்மா தான் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்டாக் கோல்டு நம்மள ஓன் பர்பஸ்க்காக வச்சுட்டேன். இது ராட்டன் ப்ளஸ் நம்மளுக்கு எப்படியும் ஓன் பர்பஸ் கூட தேவைப்படாது. அதனால் எல்லாம் இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டேன். ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அவன் இடத்துக்கு போயிட்டு கொய்யால் இப்போ அவனுக்கு ட்ரேடு கொடுக்க போகிறேன். ஐயோ கிரீப்பரு தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டானா இல்லை வெடிச்சிட்டான். கைஸ் இந்த க்ரீப்பருங்க தொல்லை தாங்க முடியல கைஸ். இதை பாருங்கள், இந்த வெண்டிங் ஸ்வாடு இருக்குல்ல, போட்டு ஒரு அடி அடிச்சா செத்துறானுங்க கைஸ். டைமண்ட் ஸ்வாடு இருங்க, இப்போ ஒரு அடி கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சே செத்து போயிடும். அவ்வளோதான். ஃபயர் ரெஸ்பெக்ட் அது ஒர்க் ஆகுது, நல்லா சூப்பராக இருக்குது. நான் அதையே கொஞ்சம் மூடிடலாம். என்னடா நீவன் வேறு கைஸ், இவனை ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி டேய், நாங்கள்லாம் சூப்பு சிங்காரம்டா, சூப்பு சிங்காரம் பயலுக்கடா. சாரி தவறாக சொல்லிட்டேன். சும்மா நம்மளே வந்து பெரிய ஆள் நம்ம சொல்லிக்கூடாது. சரி ஓகே, அவ்வளோதாங்க கைஸ். இந்த க்ரீப்பருக்கு ஒரு நாள் இந்த க்ரீப்பரை என்றைக்காவது வீடு கட்ட சொல்லிவிட்டு அதில் நம்ம ஃபுல்லாக டிஎன்டி வச்சு வெடிக்க வைக்கணும் கைஸ். அன்றைக்கி தாங்க கைஸ் இந்த மைன்கிராஃப்டர்ஸோட எல்லா மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸுக்குமே அது ஒரு இதுவாக இருக்கும் கைஸ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு போட்டு +9999 போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அப்புறம் இந்த பையன் ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம ஓரளவுக்கு ப்ரோ பிளேயர் அப்படின்னு எப்படி சொல்கிறது, எண்டு ஃபைட்டு அதுக்கெலாம் ரெடி ஆகிட்டோன்றதுக்கு என்ன தெரியுமா சாட்சி, இந்த டோட்டம் ஆஃப் அண்டைங் தான். இந்த டோட்டம் ஆஃப் அண்டைங் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ சவுண்ட் ஏற்றிக்கிறேன். ஓகே போகலாமா? எங்கேயா இருக்கான்? இங்கே இருக்கான் கைஸ். இருங்க ஒரு நிமிஷம். தம்பி இந்தாப்பா, நான் உனக்கு கறி தருவேண்ணா, நீ எனக்கு கேமராவில் தரணும். அதுக்குள்ளே அன்லாக் பண்ணிட்டாங்க கைஸ். இருங்க, இதை நம்ம முதல்ல முடிச்சிடலாம். இந்த இவனுங்கெல்லாம் அன்லிமிட்டடாக பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். அப்படியே கோல்டு கொடுத்துட்டே இருக்கணும், அப்படியே ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அது. அப்போ நம்மளுக்கு நிறைய எமரால்டு கிடைக்கும். ஸோ இவன் லாப்பிஸ் கூட ட்ரை பண்ணுறாங்க கைஸ். ஒரு எமரால்டுக்கு ஒரு லாப்பிஸா? என்னடா இது அநியாயமாக இருக்குது. இவன் இது கொடுக்குறான்யா. ஐயா இது தரான் என்ட்ரபேலு. அப்போ நம்ம போய் அடிக்க வேணாமா? சூப்பர் கைஸ், நம்மளுக்கு இதுவே கிடச்சிருச்சு. ஸோ அப்புறம் இருந்த புக்கெல்லாம் வச்சு ப்ரொடெக்ஷன் 3 அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ப்ரொடெக்ஷன் 3 போட்டு எதுக்குடா இப்போ இங்கே எப்படி இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. ஒரு நிமிஷம், இது ஆர்மர் பீஸை மேலே வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் கைஸ் நிறைய பேர் நம்ம இன்ஃபார்ம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நல்லா இருந்ததுன்னு ஒரு யூடியூப் இது சலீமா சேலமான்னு தெரில எனக்கு. சாரி, எனக்கு அவ்வளோலாம் நான் தெரில, தப்பாக சொன்னேன்னா
சாரி மன்னிச்சிடுங்க. அவர் வந்து தான் கேட்டிருந்தாரு, போட்டேன். அதே மாதிரி நீங்கள் எதாவது ஃபார்ம் வேணும்னா கேளுங்க, கோல்டு ஃபார்மு அது மாதிரி எந்த ஃபார்ம் வேணாலும் கேளுங்க. நான் டுட்டோரியலு எதாவது பார்த்தாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக பண்ண முடியும்னாலும் நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் வந்து கேட்டிங்கன்னா அந்த வீடியோவும் போடுவேன். சர்வைவல் சீரிஸே போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. 3 மணி நேரம் ரெக்கார்டிங் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு வீடியோக்கும். எனக்கு அதுனா 40 நிமிஷத்துலேயே ஒரு ஃபார்மை கட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம் க்ரியேட்டிவில் அப்படின்னு எனக்கு அப்படின்னா இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பார்த்துப்போம். இப்போ நேர்க்கே ஒரு ப்ரொடெக்ஷன் 3 இருந்துச்சு, இதில் ஒரு ப்ரொடெக்ஷன் 3 போட்டு அப்படியே இது பண்ணி த்ரான்ஸ் 1 அன்பிரேக்கிங் 3 ப்ரொடெக்ஷன் 4 அது கிடச்சிருச்சு. அதில் ஒரு பெண்டிங் புக்கை போட்டு பண்ணிடலாம் முடிச்சிடலான்னு முடிச்சிட்டேன் கைஸ். முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே காடாகிற மாதிரி இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் போட்டு என்னென்ன ஆர்மர்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டில் ப்ரொடெக்ஷன் 4 அக்வா இன்ஃபினிட்டி அன்பிரேக்கிங் 3 மெண்டிங்கு. இதில் வந்து அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் 4 அன்பிரேக்கிங் 3 மெண்டிங்கு. பூட்ஸ்லேயே ஃபெதர் ஃபாலிங் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸ்வாடில் வந்து இது இருக்கும், ஷார்ப்னஸ் 4 ஃபயர் ரெஸ்பெக்ட்டு நாக்பேக் 2 அப்புறம் மெண்டிங்கு. இதில் வந்து டைமண்ட் எல்லாமே டைமண்ட் தான். இது பிக்காக்ஸில் வந்து இது எஃபிஷியன்சி என்னது கைஸ் 4. இது என்னடா ஏன்டா நீ அதிலே இல்லை, நீ என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்க. நான் அது கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிட்டதுனால இப்போ சொல்கிறேன். பிக்காக்ஸில் மட்டும் சொல்லிடுறேன். எஃபிஷியன்சி 4 அன்பிரேக்கிங் 3 மெண்டிங் இது மட்டும்தான் இருந்தது. ஸோ திரும்பி தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஏஞ்சி அவுட்ரோவையும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கைஸ் ஒரு நிமிஷம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்ச போகுது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் மறக்காமல் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதாவது பேசணும் என்கிட்டனா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.